அப்பவும் அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெடியூஸ் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட் லோயஸ்ட் ஃபார்ம். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கிற ரேஷனல் ஃபார்ம் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாமா? முதல் கொஸ்டினை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, 16 என்ன எழுதலாம், 4 ஸ்கொயர்னு எழுதலாம். டிவைட் பை இப்போ என்ன கீழே உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இதில் ஏங்கிறது என்னது எக்ஸு, பிங்கிறது என்னது 4. அப்போ என்ன எழுதுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு அதாவது இதை என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அதே மாதிரி கீழே உள்ள ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா டி மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கணும், அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 கிடைக்கணும். என்ன வரும் சொல்லுங்கள், 4 4 16 வரும் தானே, 4 4 16, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்ததை மேலே உள்ளதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன், கீழே உள்ள டேம் என்ன பண்ணியிருக்கேன், ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அங்கே போய் அப்ளை பண்ணலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணதை எழுதிக்கலாமா மேலே உள்ளதுக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4, கீழே என்ன ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இதில் வந்து கேன்சல் ஆகாமல் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆகுதா. அப்போ எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. இதை அப்போ எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 4 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 4, அவ்வளோதான். இப்போ நம்ம அதே மெத்தடில் ரெண்டாவது சம் பார்ப்போமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஸ்டினை முதல் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. எப்போயுமே 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x டிவைட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x. இப்போ மேலே என்ன காமனாக இருக்குது பாருங்கள், 9 காமனாக இருக்குது, எக்ஸு காமனாக இருக்குது. அப்போ வெளியிடுங்க என்ன வரும், இங்கே 9x ஸ்கொயர் இருக்குது, 9x வெளியிட்டு தான் மீதி என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். அதே மாதிரி 81x இதில் 9 இது எப்படி எழுதலாம்னா 9 9 எழுதலாமா. அப்போ 9 எக்ஸை வெளியிட்டு தான் மீதி என்ன இருக்கும், 9 மட்டும்தான் இருக்கும். இந்த 9 வெளியிட்டு எக்ஸை வெளியிட்டு மீதி என்ன இருக்கும், 9 மட்டும்தான் இருக்கும். டிவைட் பை இதில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், 9 காமனாக இருக்குது, வெளியிடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸு காமனாக இருக்குது, எக்ஸை வெளியிடுங்க. அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், மைனஸ் 9 அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்ம எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, 9x எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9. எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிருமா, மீதி என்ன இருக்குது பாருங்கள், 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதா பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதா பாருங்கள், 9 அப்படியே வச்சுக்கோங்க, கீழே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் 9 கிடைக்கணும், ஆட் பண்ண என்ன கிடைக்கணும், 8 கிடைக்கணும். என்ன சொல்லுங்கள், 1 9 9 ரெண்டே ஆட் பண்ணுங்கள். அப்போ எங்கே மைனஸ் போடணும், கரெக்டாக போடணும், ஏன்னா நம்ம இங்கே மைனஸுக்கு மல்டிப்ளை பண்ணால், அப்போ நம்ம இங்கே மைனஸ் போடுங்க, ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 கிடச்சிருமா. அப்போ -1 + 9 என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 8 கிடச்சிரும். அப்போ நம்ம கொடுத்தது எப்படி எழுதிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 9 நம்ம எழுதிக்கலாம். அப்போ நம்ம இந்த போய் அப்ளை பண்ணுறத போய் இங்கே எழுதுவோமா. அப்போ 9 அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 9 எழுதிக்கோங்க. அப்படியே கீழே நம்ம என்ன ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 9, எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 9 கேன்சல் ஆகிருமே, நமக்கு என்ன கிடைக்கும், 9 எக்ஸ் மைனஸ் 1, அவ்வளோதான்.